ஆல். இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்கு நான் முருகருக்கு பிரசாதமாக செய்கிற திருப்பாகம் தான் செஞ்சு படைச்சிருந்தேன். நான் ரெசிபி சர்ச் பண்ணி அதிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பதம் கரெக்டாக வரும். 1 கப் கடலை மாவை வானலில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடலை மாவு நல்லா ஆறுனதும் அதில் 2 கப் பால் 1 கப் சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். இதில் 2 கப் முந்திரி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கவனிக்கலைனா கூட அடி பிடிச்சிரும். முந்திரி சேர்க்கறதுனால இந்த ரெசிபிக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கிது. 1/2 கப் நெய் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஊற்றின நெய் அப்சர்வ் ஆனதும் திரும்ப அதே மாதிரி இருக்க நெய்யெல்லாம் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். நான் 1/2 கப் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். ஸ்வீட் திகட்டாமல் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இதோட டேஸ்ட் பால்கோவா அப்புறம் மைசூர் பாக் ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. முருகரை நினச்சிட்டே இந்த ரெசிபி ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா வந்துச்சு. அப்படியே சாமிக்கும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய் ஆல்.